கைஸ் நம்ம இப்போ +1 கீபோர்ட் சேலஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். இது நம்ம ஃபுல்லாக முடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம முடிக்க முடியாது ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு வெறும் 2.2 மில்லியன் ஸ்பீட் தான் கைஸ் இருக்குது. ஆனால் சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட பார்க்குறேன். அத்தாடி பிரேக்கு போட முடியலண்ணா. கைஸ் ஓடும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதான் நான் ஃபஸ்ட்டு போடுற கேமிங் வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். இதுக்கு முன்னாடி கேமிங் வீடியோஸ் போடலன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓ வருது. இதெல்லாம் ஈஸியாக தாண்டிடலாம். ஆனால் எனக்கு தான் தாண்ட தெரியாது. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கிடுறாங்க. இதில் வேர்ல்டு 1, 2 தனித்தனியாக உண்டு கைஸ். நம்மகிட்ட இப்போ அவ்வளோ எதுவுமே இல்லை கைஸ். ஸோ நம்ம இந்த சேனலில் அவ்வளோ ரோபக்ஸ்லாம் இது பண்ண மாட்டோம். ஏன்னா ரோபக்ஸ்லாம் ஆகாது நம்மளுக்கு. ஸோ ஃப்ரீயாகவே நிறையா வீடியோஸ் தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் போடலாம் நீங்களே சொல்லுங்கள். என்ன உருண்டே இருக்கேன் கைஸ். கைஸ் ஈஸியான லெவல்லாம் உள்றேன் கைஸ். என்னன்னு தான் தெரில. இவாட்டெல்லாம் தாண்டது ஈஸி தான். கேப்பச்சினோ அசசினோ. நம்ம இதுக்கடுத்து கோல்டன் கீன்லாம் நிறையா உண்டு. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஈஸியாக அவுட் ஆயிடுறோம் கேஸ். ஏன்னு தான் தெரில. அவன் நம்மளை பிடிக்கவே இல்லை கைஸ். என்ன கைஸ் இது நியாயம்? ஓகே நண்பர்களா, எல்லாரும் ஒன்றாய் நினச்சேன். நம்ம ஃப்ரீயாக இருந்தவே கூடாதுல்ல. அதான் ஏதாவது ஒன்று போட்டு வைக்கிறானுங்க. நம்ம மேலே ஏதோ காண்டு இருக்குன்னு வந்து நல்லாவே எனக்கு தெரியுது. அதான் ஜம்ப் பண்ணவே எனக்கு வரலையே. எல்லாரும் இந்த கேமில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இப்படி ஒளிஞ்சிக்கலாம்னு நினச்சிக்கிடுவாங்க. நம்ம இப்படி ஓரமாக இருந்து கூட போகலாம். ஐயோ இதுக்கு அடுத்தேன் கேஸ். நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் போடுறேன். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் ஏற்றிருந்தேன். 1800ன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்பவே பாட்டு தானா. அது எனக்கு அவ்வளோ விளையாட வராது. ஆனால் எப்படியோ விளையாடி ஏற்றுனேன் லெவல் அவ்வளோத்துக்கு. இப்போ போவேன்னா எஸ் வருது. கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப். ஈஸியாக தான் இருக்கா. எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. level 70 required கைஸ். ஈஸியாக அடிச்சிடுறாங்க சாமி. நம்ம level 70 வந்துருமான்னு வேறு தெரில. 60லேயே இந்த வீடியோ போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோதான் 59லேயே போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. கைஸ் அடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் போட்டு தள்ளிடுவானுங்க.
போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, அவன் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. என்ன கேம்னாலும் சொல்லுங்க, போடுறேன். அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் தூக்கி போட்டுட்ருங்க கைஸ். The power of A today. Haha. வேற நிறைய நம்ம வீடியோஸ்லாம் போடுவோம். ஓ, நம்மளோட ஸ்பீடால அது வருது. ஆஹா, ஜஸ்ட்ல தப்பிச்சது. கண்டிப்பாக உள்ளே போயிருக்கக்கூடாது. கேஸ் ஐயோ நோ, நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்கள் வீட்டுக்கு டைகர் வந்துடும். சும்மா சொல்லுவேன், நம்பிடாதீங்க. இவன் இந்த மாதிரி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஒரு அடியாக வச்சு கட்டிடாதீங்க. நான் பாவம் அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? பாவமே இல்லைடா. இதை விட ஸ்பீடாக யாரால் போக முடியும்? ஓனோ 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 ஹபா. முடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். எஸ் 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 நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு நினச்சேன். நடந்துட்டு பார்த்தீங்களா? கேப்பச்சினோ கடை விளாடுமா? கேப்பச்சினோ எக்கோ கேப்பச்சினோ கோ கேப்பச்சினோ எப்படிக்கா இருக்கீங்க? கேப்பச்சினோ அக்கா, டாக்டர் அக்கா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சி அக்கா. அக்கா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. கேஸ் அதில் நம்ம ஓட முடியாது போல், நம்ம இதை தான் ஓட முடியும். சிப்பஞ்சினி பனானி கம் கம் கடைசி வரைக்கும் நம்மளால் இந்த ஆமாம் 58ல் பாதி முடிச்சிடுமா? இந்த அக்கா கொஞ்சம் டஃப்பு காமிப்போம். அரை மணி நேரமாக அக்கா வாழைய விடுவோம். ரொம்ப நேரம் நம்மளே சரி போவோம் வாங்க. ஆஹா, பால் வந்து அடிச்சிட்ட. ஈஸியாக இந்த அக்கா கடந்துடலாம். என்ன போடுதேட்டு, இதுக்கு மேலே முடியாதுடா. வாணி உன்னை அலைய விட்டு தான் போவேன் இன்னைக்கு. நம்மளை அலைய விட்டு இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கையில் மாட்டாமல் அலைய விடணும். 10 ரவுண்டு. 1 2 3 4 5 10 ரவுண்டு. பரவாயில்ல, இவ்வளோ அலைய விட்டதே உனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஹிஹி, கேப்பச்சினோ கேப்பச்சினோ அக்கா, கேப்பச்சினோ அக்கா பாய்க்கா. கேப்பச்சினோ சொன்னால் அதுக்குள்ளே ஏன் வந்துடுவான்? எப்படிடா டேய்? கடுப்பாகுது கைஸ். ஒரு வின்னுக்காக இவ்வளோ பாடுபடுறேண்ணா. இதில் தான் மிஸ் ஆயிடுது. ஈஸி தானே நினச்சேன். ஹைக்கன் தம்பி. என்ன ஆச்சோ தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. வாங்க கேஸ் போகலாம். ஐயோ, போகலான்னு சொன்னால் இதுக்கு என்ன கடுப்பு வருது போல். என்னம்மா கேப்பச்சினோக்கா நல்லா இருக்கியா? ஓய் தாண்டிட்டோண்டா.
இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓடு 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 கோல்டன் ஸ்பெஷல் கீ. கேப்புச்சினோ அக்காவோட ரொம்பலாம் டார்ச்சர் பண்ணுது என்ன. நம்ம அங்கே ஓடி போக வேண்டாம், குறுக்கலி ஓடிப்போம். இப்போ வெயிட் இன் ஒன் டப்புன்னு நம்ம உடம்பு எடுப்பான். வாவ் கேஸ் லெவல் 59 வந்துட்டோம். இப்போ தான் அதே பார்க்குறேன்னு நினைக்கிறேன். வாவ் நினச்சலையடா. இவங்க ஏன் அந்த மாதிரி செக் பண்ண வைக்க மாட்டேங்க. இட கடுப்பு வருது, அழுவா வருது, எல்லாமே வருது. கேஸ் எனக்கு ஒத்துக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விட்டீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு இது டோட்டலாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏறல. அதுக்கடுத்து எப்படி 500 ஏறும் அதானே? எனக்கும் அதே டவுட்டு தான். கேள்வி கேட்டா கேஸ் இப்படி ஓடணும் முடிஞ்சிடுது. இப்படி ஓடணும், இப்படி ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓ நோ, ஜஸ்ட்டில் தப்பிச்சேங்க. இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் வேணுன்னா கேளுங்க, இங்கிலீஷில் கூட சொல்லுவேன். ஆஹா ரொம்ப பண்ணுறானுங்களடி. அப்பா எப்படியோ வந்தாச்சு. ஓ நோ, ஜஸ்ட்டில் தப்பிச்சேன். அதுக்கெல்லாம் பவர் வேண்டாண்டா, பவர் வேணும்னு சொல்கிறது. இதுதான் நானே வந்திருக்கேனே. ஆஹா சரி கேஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கேஸ்.